Greetings from SS Class 9 Science Unit 18 Organization of Tissues Part 2 Animal Tissues D Nervous Tissues. உங்களுக்கு learning objectives are know the different types of tissues and their morphology, identify how tissues are organized in specific patterns to form organs, understand how tissue perform life activities in plant and animals, gain knowledge about the structural organization of tissues, get familiarized with the process, types and significance of cell divisions. இதெல்லாம் உங்களுக்கு learning objectives-ஆ கொடுத்துருக்காங்க. இந்த QR கோடோட லிங்க்கும் ICT கார்னர் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த யூனிட்டுக்கான கைடும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஒவ்வொரு டாபிக் முடிஞ்ச உடனே அதில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ்க்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதாங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம 8th ஸ்டாண்டர்டில் இந்த நர்வஸ் டிஷ்யூவை வந்து படிச்சுட்டு வந்திருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த சீன் வந்து தோலாங்கிற படத்தில் வரும். இப்போ இந்த ஹீரோ வந்து இவர் காலில் வந்து வெந்நீரை ஊற்றும் போது இவருக்கு அந்த உணர்வுங்கிறதே இல்லை. அது வந்து என்னங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ். இந்த லெசனில் உங்களுக்கு டோட்டலாக 3 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாபிக் பிளான்ட் டிஷ்யூஸ், இது ஏற்கனவே பார்த்துட்டோம். செகண்ட் டாபிக் அனிமல் டிஷ்யூஸ், அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூஸ். பிளான்ட் டிஷ்யூவை டூவாக சொல்கிறாங்க. ஒன்று மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ், இன்னொன்று பெர்மனண்ட் டிஷ்யூஸ். இது வந்து பெர்மனண்ட்டாக இருக்கும், இது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இதில் வந்து ஏபிக்கல் மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம் அப்படிங்கிறத அது எங்கே இருக்குங்கிறத வச்சு சொல்கிறாங்க. ஏபிக்கல் மெரிஸ்டம் அப்படிங்கிறது வேரோட நுனிப்பகுதியும் செடி அந்த இலைகள் வளரக்கூடிய பகுதியிலையும் இருக்கும்னு சொல்லி பார்த்துருந்தோம். லேட்ரல் அப்படிங்கிறது வந்து பக்கவாட்டில் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இன்டர்கேலரி அப்படிங்கிறது அதோட இடைப்பகுதியில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த பெர்மனண்ட் டிஷ்யூங்கிறத சிம்பிள் அண்டு காம்ப்ளெக்ஸ்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. இந்த சிம்பிளில் வந்து பேரன்ஹைமா, கோலன்ஹைமா, ஸ்க்ளீரன்ஹைமா அப்படின்னு 3 டிஷ்யூஸ் இருக்குன்னு பார்த்தோம். இந்த ஸ்க்ளீரன்ஹைமாவை இன்னும் ரெண்டாக பிரிப்பாங்க, ஃபைபர் அண்டு ஸ்க்ளீராய்டு அப்படின்னு. இந்த காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூவை வந்து சைலம் அண்டு ப்ளோயம்ங்கிறத வச்சு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த சைலம் அப்படிங்கிறது வாட்டரை கண்டக்ட் பண்ணும், ப்ளோயம் அப்படிங்கிறது ஃபுட்டை கண்டக்ட் பண்ணும்னு சொல்லி பார்த்தோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் டிஷ்யூஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் 4 டைப்ஸ் இருக்குது. எபித்தீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலார் டிஷ்யூ, நெர்வஸ் டிஷ்யூ. இந்த எபித்தீலியல் டிஷ்யூவை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க, சிம்பிள் அண்டு காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லி. எபித்தீலியல் டிஷ்யூவோட ஒர்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொடெக்டிவ், செக்ரேஷன், அப்சார்ப்ஷன், இதுதான் இதோட மேஜர் ஃபங்க்ஷன். இதோட அமைப்பை வச்சு இதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்குவாமஸ், காலம்னர், கியூபாய்டல், செலியேட்டட், கிளாண்டுலர் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. இது ஸ்குவாமஸ் அப்படிங்கிறது வந்து ஃப்ளாட் அண்டு செல்லாக இருக்கும். காலம்னருங்கிறது நல்ல டால் அண்டு பில்லர் லைக் செல்ஸாக இருக்கும். கியூபாய்டல் வந்து கியூபில் இருக்கும். இந்த கியூபில் இருந்து தான் இந்த காலம்னருங்கிறது வரும். இந்த காலம்னரோட மேல் பகுதியில் வந்து ஒரு ஹேர் மாதிரி இருக்கும், அதனால அதுக்கு வந்து சிலியேட்டட் நேம் கொடுப்பாங்க. அடுத்தது கிளாண்டுலர் செல்ஸுங்கிறது செக்ரேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், அந்த சுரப்பிகள் சுரந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஷ்யூ அப்படிங்கிறது சப்போர்ட், பைண்டிங் அண்டு பேக்கிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸை பண்ணும். இதில் 4 டைப்ஸ் இருக்குது. கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர், சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூ, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, ஃப்ளூயிடிக் கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பரையும் சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூவையும் சேர்த்து நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம். டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூவையும் ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூவையும் சேர்த்து ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம். மஸ்குலார் டிஷ்யூ இது வந்து மூமெண்ட் அண்ட் லோக்கோமோஷனுங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்கிறதா போன வீடியோவில் பார்த்தோம். ஸ்ட்ரையேட்டட் வாலண்டரி மசில், நான் ஸ்ட்ரையேட்டட் இன்வாலண்டரி மசில், கார்டியாக் மசில்ஸ் அப்படின்னு நேம் சொல்லியிருந்தோம். இந்த ஸ்ட்ரையேட்டட் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ஸ்கெலிட்டல் மசில்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த நான் ஸ்ட்ரையேட்டடுங்கிறத வந்து ஸ்மூத் மசில்ஸுங்கிறத சொல்லலாம். இந்த கார்டியாக் மசில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த ஸ்ட்ரையேட்டடோட மாதிரியே வரி தசைகள்னு சொல்லக்கூடியது இதுலேயே இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இதில் உள்ள மாதிரி இன்வாலண்டரி ஃபங்க்ஷன் இருக்கும். அதனால தான் இந்த கார்டியாக் மசிலை வந்து தனி கேட்டகரியாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நெர்வஸ் டிஷ்யூனா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதோட முக்கியமான ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் அண்டு கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது தான். இதில் வந்து சைட்டான்னா என்ன, ஆக்ஸான்னா என்ன, டென்ட்ரான்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். Nervous tissue comprises of the nerve cells or neurons. Nervous tissue அப்படிங்கிறது nerve cellனால ஆனது. அதை nerve cellனு சொல்லலாம், இல்லைனா நியூரான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். They are the longest cell of the body. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம உடம்புலே வந்து லாங்கஸ்ட் செல் அப்படின்னு சொன்னால் இந்த நியூரான், அப்படி இல்லைனா nerve cellனு சொல்கிறோம். இதோட ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படிங்கிறதான் இந்த நியூரான் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி நம்ம ஒரு பில்டிங்க்கு வந்து செங்கல் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து
ஸ்ட்ரக்சரல் யூனிட் இல்லைனா ஃபங்க்ஷனல் யூனிட்னு சொல்லுவோமோ அதே மாதிரி இந்த நர்வஸ் டிஷ்யூக்கு வந்து நியூரான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா எலாங்கேட்டட் அண்டு ஸ்லெண்டர், அப்படின்னா லென்த்தாக இருக்கும் மெல்லுஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஆனது தான் இந்த நர்வ் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் நியூரான் கன்சிஸ்ட் ஆஃப் செல் பாடி ஆர் சைட்டான், செல் பாடி இல்லைனா சைட்டான் அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து நியூக்ளியஸ் அண்டு சைட்டோபிளாசம் இருக்கும். அப்போ பொதுவாகவே நம்ம செல் பாடி அப்படின்னு சொன்னால் உள்ள நியூக்ளியஸ் இருக்கும், வெளியில் உள்ளது நம்ம சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து இவங்க செல் பாடி இல்லைன்னா சைட்டான்னு சொல்கிறாங்க. The dendrons are short and highly branched protoplasmic process of cyton. இந்த செல் பாடி இல்லைன்னா இந்த சைட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதுலேருந்து இப்படி ப்ரொஜெக்ட் ஆகி வெளியில் வரும். அதை தான் அவங்க என்ன நேம் கொடுக்குறாங்கன்னா டென்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆக்சான் இஸ் எ சிங்கிள் லாங் ஃபைபர் லைக் ப்ராசஸ் தட் டெவலப்ஸ் ஃப்ரம் த சைட்டான். இந்த செல் பாடி இல்லைன்னா சைட்டானில் இருந்து ஒரு லாங் லென்த்தியாக ஒரு ஃபைபர் இங்கேருந்து கிளம்பி வரும். அதை தான் அவங்க என்ன நேம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ஆக்சான் அப்படின்னு நேம் கொடுக்குறாங்க. இதை வந்து நீங்கள் மேலே ஹையர் கிளாஸஸ்லையோ இல்லை மெடிக்கல் லைன்லையோ நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இந்த வச்சே வந்து இந்த செல்லை வந்து மூணாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து யூனிபோலார், பைப்போலார், மல்டிபோலார் அப்படின்னு சொல்லி மூணாக பிரிப்பாங்க. அப்போ இந்த லென்த்தியாக போகக்கூடிய இந்த அமைப்புக்கு வந்து ஆக்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்சான் அப்படிங்கிறது வந்து டெர்மினல் பிரான்ச்சஸில் வந்து போய் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறோம், இந்த இதை வந்து சைட்டான் அப்படி இல்லைன்னா செல் பாடின்னு சொல்லுவோம். இது உள்ள வந்து நியூக்ளியஸ் இருக்குது, சைட்டோபிளாசம் இருக்குது. இந்த சைட்டான் வந்து அப்படி ப்ரொஜெக்ட் ஆகி நிறைய பிரான்ச்சஸாக பிரியுது இல்லையா, இதுக்கு தான் வந்து டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செல் பாடி வந்து அப்படியே லென்த்தாக அப்படி வருது இல்லையா, இதை தான் நம்ம ஆக்சான் சொல்லுவோம். இந்த லென்த்தை தான் இதுலேருந்து இது வரைக்கும் ஆக்சான் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஃபர்தராக இப்படி பிரிஞ்சு வர்றதை தான் டெர்மினல் எண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மைலின் ஷீத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நாட்ஸ் ஆஃப் ரான்வியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த பள்ளம் மாதிரி இருக்கு இல்லையா இது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்புல வந்து யாராவது ஒருத்தங்க நம்மளை கிள்றாங்க, இப்போ வந்து ஒருத்தங்க வந்து கோமா ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இல்லை அவங்களுக்கு வந்து வாதம் வந்து கை கால் வந்து செயல் இழந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க உடம்புல வந்து ஏதாவது பட்டுருச்சுன்னா அந்த உணர்வே இருக்காது. இப்போ இதே வந்து உங்கள் அம்மா வந்து தோசைக்கல்ல கைப்பட்டுட்டு இல்லை சூடான பாத்திரத்தில் கைப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அப்படின்னு சொல்லி கையை வேகமாக எடுக்கிறாங்க இல்லையா, இல்லை யாரோ ஒரு ஃப்ரெண்டு உங்களை கிள்ளிட்டாங்க, இல்லை ஒரு எறும்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சிக்னலை வந்து பாஸ் பண்ணுறது தான் இந்த நியூரானோட மெயின் ஒர்க்கு. இப்போ இந்த மாதிரி இது வந்து ஒரு செல், இதுதான் வந்து லாங்கஸ்ட் செல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியூரான் நிறையா சேர்ந்ததை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நர்வஸ் டிஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் வந்து இதுதான் வந்து ரிசப்டார், இது வந்து கண்டக்டிங் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்து செக்ரேஷன் பார்ட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம மேலே ஹையர் கிளாஸஸ் போக போக நமக்கு சொல்லி தருவாங்க. அப்போ இந்த செல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் வந்து இந்த சிஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு எறும்பு கடிச்சிருச்சு, உங்களோட காலில் ஒரு எறும்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சிக்னல் ஃபுல்லாக வந்து கலெக்ட் ஆகி நேராக ஸ்பைனலுக்கு அனுப்பும், முதுகு தண்டுவடம்னு சொல்லி போய் மேலே பிரெயினுக்கு போகும். பிரெயினில் இருந்து உடனே அது வந்து சிம்டம்ஸ் நமக்கு வந்து சிக்னல் கொடுக்கும். யாரோ ஒன்று வந்து கடிக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம உடனே டக்குன்னு அதுக்கு ரியாக்ஷன் பண்ணுவோம். உடனே என்ன பண்ணுவோம், அந்த எறும்பு இல்லைன்னா கொசுவை வந்து டப்புன்னு அடிப்போம். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சாஃப்ட் கேரக்டராக இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த எறும்புக்கு தொந்தரவு பண்ணாமல் அந்த எறும்பை எடுத்து அதை உயிரோட வேறு இடத்துல விடுவாங்க. அப்போ அந்த கேரக்டர் என்னங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அடுத்து நம்ம முடிவெடுப்போம். அப்போது அதனால தான் இது ஆரம்பத்துலேயே நம்ம என்னென்னு சொல்லியிருந்தோம்னா கண்ட்ரோலுங்கிற வேர்டில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ஒருத்தங்க வந்து அதிகமாக குடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால நல்லாவே நடக்கவே முடியாது, சாதாரணமாக நடக்கவே முடியாது. அதே மாதிரி நீங்கள் டாக்டர்கிட்ட ஒரு ரொம்ப நாள் பெட் ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டை அழைச்சிட்டு போகிறீங்க, அவங்களோட உடல் நலம் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னால் டாக்டர்ஸ் முதல்ல வந்து அவங்கள நடந்து காட்ட சொல்லுவாங்க. இப்போ அதனால தான் நம்ம சொல்கிறது, இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு இந்த மாதிரி இருந்தோன்னு சொன்னால் சிஎன்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து நமக்கு சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகிடும். அதே மாதிரி இந்த நியூரான்ங்கிறது நம்ம பிரெயினில் வந்து மிக கோடிக்கணக்கான செல் இருக்கும். இந்த கோடிக்கணக்கான செல்கள் வந்து என்னன்னா கடவுள் வந்து
இது வந்து ஒன்ஸ் அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புல இருக்கிற மற்ற செல்ஸ் மாதிரிலாம் திரும்ப வராது. இது வந்து நம்ம உடம்புல ஒரு தடவை தான் இங்கே வரும். அதை நம்ம வந்து அதிகமாக கோவப்பட்டாலோ அப்படி இல்லைன்னா அதிகமாக வந்து நம்ம போதை பழக்கங்கள் இந்த மாதிரிலாம் இருந்தாலோ அந்த நியூரான் வந்து ஒன்றா வந்து செயலிழந்து போயிடும். இதை தான் நம்ம 8th ஸ்டாண்டர்டில் சொல்லியிருந்தோம். அதாவது மூளையில் வந்து கடவுள் வந்து நமக்கு கோடிக்கணக்கான மல்லிகை பூக்களை வந்து வச்சு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து அந்த மல்லிகைப்பூ வந்து எப்போதுமே பிரைட்டாக அந்த மாதிரி இருக்கணும்னு சொன்னால் நம்ம எப்போதும் சிரித்த முகத்தோட சந்தோஷமாக இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து சிக்னல் வந்து ஃபாஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். அதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்னு சொன்னால் ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். ஞானம் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை வந்து ஒரு அசம்ஷனில் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நியூரான் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம வண்டியில் போகிறோம், ஏத்தாப்பில் வர்றவங்க வண்டியில் விழுகிற மாதிரி வர்றாங்கன்னு சொன்னால் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம்னு சொன்னால் அதை தான் ஞானம்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்சிடென்ட் நடந்த பிறகு வர்றது வந்து புத்தி. அது வந்து அறிவுங்கிறது வேற, புத்திங்கிறது வேற, ஞானங்கிறது வேற. அதனால தான் நம்ம எப்போதுமே கடவுள்கிட்ட ஞானம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டு வாங்கணும். ஏன்னு சொன்னால் அந்த ஞானம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பாத்திரம், அதுக்குள்ளே இருக்கிறதான் புத்தி, அதுக்குள்ளே இருக்கிறதான் அறிவு. அப்போ நம்ம ஞானத்தை கேட்டு வாங்கிட்டோம்னு சொன்னால் அதுக்குள்ளாரையே அறிவு புத்தி வந்து உள்ளே அடங்கிடும். அதுக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த நியூரான் சொல்லக்கூடிய இந்த செல் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து கோவப்பட்டாலோ நம்ம போதை வஸ்துக்கள் இதெல்லாம் நம்ம இது பண்ணாலோ அந்த சிகரெட்டு குடிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நியூரான் வந்து ஒன்றா அழிஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து ஞாபகம் மறதி, அப்புறம் வந்து நேராக நடக்க முடியாமல் இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வரும். முக்கியமாக வாழ்க்கையில் அவங்களால முடிவு எடுக்கவே முடியாது. தன் சார்ந்த முடிவுகளை எது நல்லது கெட்டதுங்கிற முடிவே எடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த நெர்வஸ் டிஷ்யூ வந்து கடவுள் நமக்கு ஒரு தடவை தான் கொடுப்பாரு. அதை லைஃப் லாங்காக வச்சு நம்ம பயன்படுத்திட்டு நம்ம இந்த வாழ்க்கையை முடிச்சுட்டு போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். They have the ability to receive stimuli from within or outside the body and send signal to different parts of the body. இது வந்து ஸ்டிமுலை அப்படிங்கிறது அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, எறும்பு கடிக்கிறது இந்த மாதிரி இல்லை, உங்கள் சூடான பொருளில் வந்து நீங்கள் தொட்டுட்டீங்கன்னு சொன்னால் உடனே சிக்னல் வந்து அங்கே போயிடும். அது வந்து வித்தின் ஆர் அவுட் சைடு. இப்போ வித்தின் த பாடி அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டொமக் பெயின் வருது, இல்லை ஒரு தலை வலிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சிக்னல் எல்லாம் வந்து கொண்டு போய் கொடுக்கும். அதே மாதிரி சென்ட் சிக்னல் to different parts of the body. அந்த கொடுத்த சிக்னல் மாதிரி பிரெயின் வந்து ஆர்கனைஸ் பண்ணும். நம்மளோட ஹோல் கண்ட்ரோலே யார் கையில் தான் இருக்குது? பிரெயின் கையில் தான் இருக்குது. அவங்க தான் ஆர்கனைசர். அவங்களோட என்ன சொல்லுதோ அதை தான் மற்ற எல்லாமே வேலை செய்யும். அப்போ அது வந்து மற்ற பார்ட்ஸுக்கு திரும்ப அனுப்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. Information bit age of our body cells of eye lens, nerve cells of cerebral cortex and most muscle cells lost a lifetime but once dead or not replaced. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஐ லென்ஸ், அதே மாதிரி நர்வ் செல்ஸ், அதாவது பெருமூளையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய நர்வ் செல்ஸ், ஒரு சில மசில் செல்ஸ், இதெல்லாம் ஒன்ஸ் வந்து இறந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்மளால் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அதனால தான் தேவையில்லாமல் கண்களை கசக்காதீங்க, கோபப்படாதீங்க, சிகரெட் எல்லாம் குடிக்கக்கூடாது, அப்புறம் வந்து இந்த போதை வஸ்துக்கள் இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது, இதெல்லாம் நம்ம சொல்கிறது. ஏன்னா ஒன்ஸ் நம்ம இழந்துட்டோம்னு சொன்னால் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். அதே மாதிரி எபித்தீலியல் செல்ஸ் லைனிங் த கட்ஸ் லாஸ்ட் ஒன்லி அபவுட் 5 days. கட் அப்படின்னு சொன்னால் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய எபித்தீலியல் செல் வந்து 5 daysல வந்து நமக்கு திரும்ப இறந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டியூரேஷன் ஆஃப் செல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் இப்போ ஸ்கின் செல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எவ்ரி 2 weeksக்கு ஒரு தடவை வந்து அந்த பழைய செல் உதிர்ந்து புது செல் வந்துடும். அதாவது எப்படின்னா இப்போ இந்த பாம்பு வந்து தோலை உரிச்சிட்டு திருப்பி பாம்புக்கு வந்து அந்த தோல் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதே மாடல் தான். அதே மாதிரி போன் செல்ஸ் அப்படிங்கிறதும் அபவுட் எவ்ரி 10 yearsக்கு வருது. லிவர் செல்ங்கிறது 300 to 500 days வரும். அதனால தான் இந்த குடிக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த மஞ்சக்காமலை வருது, அப்புறம் அந்த லிவர் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் டைஜஷனில் ப்ராப்ளம் ஆகியோ பலவிதமான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ரெட் பிளட் செல்ஸ் வந்து 120 daysக்கு ஒரு தடவை ரீப்ளேஸ் ஆகுது. அப்போ அதுக்கு தான் நம்ம வந்து ரெட்
blood cells நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும்னு சொன்னால் ரெட் blood cells வந்து கரெக்டாக இருக்கணும். நீங்கள் blood test எப்போ எடுத்து பார்த்தாலும் அதை கம்பேர் பண்ணி பார்த்து பழகுங்க. அப்போ ரெட் blood cellஸோட கவுண்ட்டு குறைவாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன சாப்பிடணுமோ அதெல்லாம் சாப்பிட்லாம். எள்ளு சாப்பிடலாம், வெல்லம் சேர்த்து சாப்பிட்லாம், அவுள் சொல்கிறதுல நிறைய இருக்குது, பேரிச்சம்பழத்தில் நிறைய இருக்குது. இதை மாதிரி வந்து சைவ உணவுகள்லேயே நிறைய ரெட் blood cells கொடுக்கக்கூடியது இருக்குது. முருங்கைக்கீரை நிறைய சேர்த்து சாப்பிட்லாம். இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Nerve cells do not undergo cell division due to the absence of centriole, but they are developed from glial cells by neurogenesis. இப்போ இந்த செல் டிவிஷன்ங்கிறது நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நர்வ் செல்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவை தான் நமக்கு கிடைக்கும். அது வந்து திரும்ப திரும்ப வளராது. ஏன் அது வளராது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து சென்ட்ரியோல் இல்லை. சென்ட்ரியோல் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த கோமா ஸ்டேஜில் உள்ளவங்களெல்லாம் கூட நம்மளால் காப்பாற்றிட முடியும். ஆனால் ரிசர்ச் வந்து அதை நோக்கி நம்ம போய்கிட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கி இல்லைனாலும் நம்மளால் புதுசாக என்னைக்காவது செல்ஸை வந்து உருவாக்கிட முடியும். அதே மாதிரி பட் தே ஆர் டெவலப்டு ஃப்ரம் கிளியல் செல்ஸ் பை நியூரோஜெனிசிஸ். அந்த கிளியல் செல்ஸில் இருந்து அதை வந்து நம்மளால் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சம்மந்தப்பட்ட ரிசர்ச் வந்து இப்போ போய்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஊர் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்லாம் சொல்லி நம்ம இப்போ சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் அன்றைக்கே வந்து நம்ம தமிழில் வந்து பண்பாட்டில் இருக்குது. குழந்தைகள் பிறந்த உடனே அந்த தொப்புள் கொடியை வந்து வெயிலில் காய வச்சு அதை அரைச்சி நல்லா பொடியாக ஆக்கி தாயத்து உள்ளே வச்சு குழந்தைங்களோட கழுத்தில் கட்டி விடுவாங்க. அப்போ அதில் இருந்து தான் வந்து அந்த ஸ்டெம் செல்ஸ். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து கையோ இல்லை காலோ பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால், அந்த செயல் இழந்துருச்சுன்னு சொன்னால் அந்த ஸ்டெம் செல்ஸ் மூலமாக புதுசாக செல்ஸை உருவாக்கி அந்த செல்ஸ் ஒன்று சேர்ந்து தானே நமக்கு வந்து டிஷ்யூஸ் கிடைக்கிது. அப்போ டிஷ்யூஸ் ஒன்று சேர்ந்து நமக்கு ஆர்கன் கிடைக்கிது. அது மாதிரி திரும்ப ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதை நோக்கி வந்து இன்றைக்கி மெடிக்கல் வந்து தன்னோட ரிசர்ச்சை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. புரிஞ்சிருக்கோம். இவங்க வந்து வெந்நீரை இவங்க காலில் ஊற்றும் போது இவங்களுக்கு ஏன் அந்த உணர்வே இல்லை அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு வந்து அந்த நெர்வஸ் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய நியூரான் வந்து வேலை செய்யலை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். அந்த நியூரான்ங்கிறது நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுட்டு இருந்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் செல் டிவிஷன்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.